ஃப்ரண்ட்ல போட்டோஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி வீடியோ கவர் பண்ணிக்கலாம். போட்டோஸ் எடுத்தாச்சுன்னா கீழே உட்காருங்க, பின்னாடி வீடியோ கவர் பண்ண ப்ளீஸ். போட்டோகிராஃபர்ஸ் உட்காருங்க, போட்டோகிராஃபர்ஸ் எப்படி உட்காருங்க. சார் 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 இந்த வீடியோ ரொம்ப நன்றி. முதல்ல இங்க வந்து இந்த மேடைய இவ்வளோ அலங்காரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஐம் ஃபாரெவர் கிரேட்ஃபுல். அண்ட் ஆல்சோ சத்தியமா இந்த மேடையை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்க அனௌன்ஸ்மெண்ட் மேடையா சத்தியமா நாங்க நினைக்கல. காலைல தந்தியில ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், தயவு செய்து நீங்க என் ஃப்ரெண்டு, நான் உங்க ஃப்ரெண்டு, 15 வருஷம் ஃப்ரெண்டு, அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தா காலையில நியூஸ் வந்தது. அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து டிராவல் ஆயிருக்கோம், நானும் சரி விஷால் அவர்களும் சரி. ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமா என்ன பேபி சொல்லிடலாமா? நாங்க வந்து ஆகஸ்ட் 29th வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கு 15 வருஷமா விஷால் அவர்களை தெரியும். என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு. எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு. எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெல்லாம் வந்ததில்லை. ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு த ஹவுஸ். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு யூனோ. அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. சமீபமா தான் பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. 2 பேரும் மியூச்சுவலா அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஒரு விஷயம்தான், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். அண்ட் ஐ லவ் யூ. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட. நல்ல மனிதர், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் கம்மிங் பேக் டு யோகிடா, கணேஷ் மாஸ்டர் என்னை டூப்பே போட விடாம எல்லா ஸ்டண்ட்டையும் என்னையே பண்ண வச்சு என்னை பெண்டை கழட்டிட்டாரு. ஏன்னா கிரவுண்ட்ல வந்து நான் பண்ண அத்தனை சாகசமும் பார்த்துருக்காரு. அவ்வளோ பண்ணீங்கல்ல, வாங்க பண்ணீங்கன்னு சொல்லி ரோப் எத்தனையோ அடிக்கு மேலெல்லாம் ரோப்பெல்லாம் கட்டி விட்டு உருளை விட்டு நான் வந்து இந்த ரூமுக்கு வந்து சேரத்துக்குள்ள அங்கங்கமா வந்து எங்கெங்க என் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்றது வந்து சாமானிய விஷயம் இல்லை. அதுவும் ஒரு பெண் பண்றது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது பிசியோலாஜிக்கலாவே வந்து அது இட்ஸ் குவைட் டஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் குவைட் டஃப். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன், எல்லாம் இருந்தேன். பட் பண்ணும்போது நிஜமாவே ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங். இன்னைக்கு இந்த படத்துல நீங்க பாக்குற ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஆறு ஃபைட்ஸ் இருக்குமா மாஸ்டர்? 6 ஃபைட்ஸ்க்கு மேல இருக்கும். ஒவ்வொன்றும் வேற வேற வித்தியாசத்துல கொடுத்துருப்பாரு கணேஷ் மாஸ்டர். ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வளர்னா பிடிக்காது அப்படின்ற ஒரு தோராயமான இதெல்லாம் இருக்குல்ல, சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட கரியர் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் ஆண்கள் நிறைய பக்கபலமா இருந்திருக்காங்க, நிறைய கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க. அதுல கண்டிப்பா பாண்டியன் மாஸ்டர், கணேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் டெஃபினட்டா கூட இருந்தாங்க. அந்த தருணங்கள்ல ஹைஸ் அண்ட் லோஸ் எப்பவுமே இருந்திருக்காங்க, அதெல்லாம் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் தேட். அண்ட் கௌதம் கிருஷ்ணன் டைரக்டர், என்னோட அங்கிள் வந்து நியமிச்ச முதல் டைரக்டர் அவரு. நிறைய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் நானே களத்துலலாம் இறங்கியிருக்கேன், கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த படத்துல. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ நல்லா இருந்தது அவர் கூட பயணிச்சது யோகிடால. தேங்க்யூ. அண்ட் இதுல பாபு சிவன் அவர் வந்து ஹீஸ் நோமோ. அவரோட பங்களிப்பு இதுல
நிறையவே இருந்தது. நிறைய சீன்ஸை வந்து ஸ்க்ரீன் பிளே எங்களால் கொண்டு வர முடிஞ்சது. கதையோட ஃபைட்டோட கதைக்களத்தோட கொண்டு வர முடிஞ்சது. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். பூபதி சார், தெரியும் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் மூவ் பண்ணோம் அப்படின்னு. அண்ட் என்னை எப்பவுமே ரொம்ப பக்கபலமாக இருந்தார். என் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ இட் ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் சசி சார், த்ரூ அவுட் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ வரைக்கும் அது அசைக்க முடியாத ஒரு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எப்பவுமே கொடுப்பீங்க. அதுக்கு நிஜமா உங்களுக்கு ஜென்யூனா நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹேமந்த், அதாவது ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபினான்சர். அவர் வந்திருக்கணும், இங்கே வரல. அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு 15 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படத்துக்காக அவரும் உதவி இருக்காரு. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆல்சோ செந்தில் சார், நீங்க தான் இந்த இந்த படம் அதிரடியா இப்போ உங்க முன்னாடி எல்லாருக்கும் வரத்துக்கு காரணம் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ. இன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு தோணுது. மியூசிக் டைரக்டர் தீபக் தேவ், அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ அஸ்வமித்ரா, அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிம். இந்த ஃபிலிமுக்கு, ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ரொம்ப முக்கியம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அழகா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும், தீபக் தேவ் அவர்களுக்கும். தேங்க்யூ எல்லாருக்கும். இங்க வந்து எல்லார் ஃபேஸ்லயும் பயங்கர ஹாப்பினஸ் தெரியுது. ஐ குட் ஃபீல் த ஜாய். ஒன்றும் இல்லை, இந்த படத்தையும் ஆதரிங்க. கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்டன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி என்னையும் இன்னும் விஷாலையும் வந்து ஆசீர்வாதிங்க. உங்க பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கு. தேங்க்யூ.